கேண்டிடேட் யாரும் இருக்கிறாங்க காங்கிரஸ்லயும் பிஜேபி தான். ஆமா. ஸோ நாங்கள் வந்து உங்களை செலக்ட் பண்ணணும்னு ஒரு காரணம் என்னன்னா, நாங்கள் இங்கே பிறந்து வளர்ந்த ஆள், நான் வெளியாள் கிடையாது. இவங்கெல்லாம் வெளியிலேருந்து எங்கள் பிழைக்க வந்தவங்க. அவங்க வந்து இது வரைக்கும் நாங்கள் இங்கே வந்து ஜாதி ரீதியாலாம் இல்லை, இது வரைக்கும் இங்கே எல்லாருமே வந்து சமுதாய ரீதியாகவும் கிடையாது, எல்லாம் அண்ணன் தம்பியாக பழகிறோம். அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்தோம் 10 வருஷம். இப்போ பிஜேபிக்கோட எம்எல்ஏ இருந்தபடி அவருக்கும் 10 வருஷம் வாய்ப்பு கொடுத்தோம். போதும். இப்போ இதுக்கப்புறம் நாங்கள் இங்கே இருக்கிறவங்களும் போட்டிட்டா தானே எங்களுக்கும் தெரியும். ஏன்னா நாங்கள் எங்கள் மக்களுக்கு நாங்கள் உதவி பண்ணி ஆகணும். இப்போ வெளியிலேருந்து வந்து அவர் 10 வருஷம் போட்டிட்டு இருக்கா, அப்படி எங்களுக்கு ஒரு 30 லட்ச ரூபா நஷ்டம். ஏன்னா எங்களுக்கு இந்த 10 வருஷத்துல எதுவும் ரீடெவலப்மெண்ட்டில் ஆகலை. ஒவ்வொரு வீடு இன்னைக்கு 10-12 லட்சம் தான் போகுது. டெவலப்மெண்ட்டில் போனது பக்கத்து ஏரியாலலாம் 50 லட்ச ரூபா ஆயிடுச்சு. டெவலப்மெண்ட் பண்ண இங்கே விடலை. இதில் எங்கள் சமுதாய மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் 30 லட்ச ரூபா நஷ்டம் 10 வருஷத்தில். இதெல்லாம் பார்க்க போனால் நம்ம அடிச்சுக்கிட்டு போய் எத்தனை தடவை கை கட்டி நிற்கிறது, எதுவும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. இவங்க வெளியிலேருந்து வந்தவங்க சம்பாதிக்க தான் வந்திருக்காங்க ஒழிச்சு எங்கள் சமுதாய மக்களுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா 10,000 வீட்டுக்காரங்க எங்கள் சமுதாயம்னு சொல்ல பொதுமக்களும் இங்கே இருக்காங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லா சமுதாய மக்களும் ஒற்றுமையாக தான் நாங்கள் இங்கே இருக்கோம். ரீடெவலப்மெண்ட் இது வரைக்கும் எதுவும் ஆகலை. அதுக்கு முன்னே கொஞ்சம் ஆனது தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி சாலையில் போனீங்களா 70 லட்ச ரூபா வீடு. ஏன்னா இங்கே 50 லட்ச ரூபா எங்களோட முன்னாடி போயிட்டாங்க. மக்கள் முன்னேற்றம் தான் எங்களுக்கு முக்கியம். இவங்க எதுவும் முன்னேற்றம் பண்ணுற மாதிரி தெரியல. அரசியல் ரீதியாக இவங்க செயல்படுறாங்க, எதுவும் மக்களுக்கு எதுவும் உதவி எதுவும் பண்ண காணோம். அதனால இந்த தொடர்ந்து 10 வருஷமா அவரு தானே எம்எல்ஏவா இருக்காரு. நாங்கள் தமிழருங்கிறதுனால சப்போர்ட் பண்ணணும். நாங்களும் 70-80 வருஷமா இங்கே பிறந்து வளர்ந்துட்டு எல்லாம் இருக்கோம். இது நானே 4வது தலைமுறை. இங்கே நாங்கள் 4 தலைமுறை நடந்துருச்சு. இது வரைக்கும் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணோம். நாம் ஜாதி ரீதியாக சப்போர்ட் பண்ணல, தமிழருங்க இதில் சப்போர்ட் பண்ணோம். இப்போ நாமளே ஒரு கேண்டிடேட்டாக நிற்கும் போது நம்ம தமிழர்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா நாம் ஒன்றும் சம்பாரிச்சு ஊருக்கு கொண்டு போய் சேர்த்த போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணாலும் எல்லாம் இங்கே தான் இருக்க போகுது. அதனால் இந்த ஒரு மாற்றம் எங்களுக்கு வேணும். ஏன்னா இந்த சவுத் இந்தியன் சீட்டு கொடுக்கறது எங்களோட சமுதாய மக்கள் 10,000 ஓட்டு இருக்குது. வேறு எந்த சமுதாய மக்களும் ஓட்டு இல்லை. சும்மா அவங்க எங்ககிட்ட வந்து பாசத்தால் எங்களை வீழ்த்திட்டாங்க. இத்தனை வருஷம் வருவாங்க, அண்ணன் தம்பிம்பாங்க, எல்லாம் ரைட்டு. அதுக்கப்புறம் 5 வருஷம் எங்களுக்கு தொலைவி தான் நாம் போய் ஆகணும். அவங்க ஒன்றும் எங்களுக்கு பண்ணலை. கவர்மெண்ட் சலுகை பிரகாரம் பார்த்தா வருஷத்துக்கு 3 கோடி ரூபா கிடைக்குது. 3 கோடினா நீங்கள் 10 வருஷத்துக்கு 30 கோடி என்ன செலவு பண்ணாங்க? யாருக்கு இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் போங்க, ஒரு வீதிக்கு போனீங்களா உங்களுக்கு கல்வெட்டு போட்டு இத்தனை செலவு இவ்வளோ எல்லாம் இங்கே வருஷத்துக்கு 3 கோடி ரூபா என்ன செலவு பண்ண எங்கேயோ போர்டு காமிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம். சும்மா எங்ககிட்ட அண்ணன் தம்பி சொந்த பந்தம் நல்லா பேசி இது வரைக்கும் நடந்தது போதும். இப்போ எங்களுக்கு மாற்றம் வேணும். அதனால் இந்த தடவை எங்களுக்கு எங்களோட சமுதாய மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க இந்த தடவை போட்டியிடுறது. நீங்கள் உங்களை செலக்ட் பண்ண பட்சத்தில் வந்து என்னென்ன மாதிரி மாற்றம்லாம் கொண்டு வரணும்? என்ன மாற்றம்னா மொதல் டெவலப்மெண்ட். ஏன்னா எல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் 12 மணிக்கு மேலே பாத்ரூம் போக வசதி இல்லை. எல்லாம் ப்ரைவேட் மயமாக்கிட்டாங்க. மக்கள் 12 மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல. ஸ்லம்மில் இருக்கிறீங்க சொல்கிறேன். வாங்கி பாருங்களா, இங்கே இந்த பில்டிங்லேயே பாருங்கள், இன்றைக்கி 10 வருஷம் ஆயிடுச்சு, எந்த டெவலப்மெண்ட்டும் இல்லை. எல்லாம் குப்பை தொட்டியாக தான் கிடக்குது. இது வந்து கவர்மெண்ட் பிரகாரம் கட்டின பில்டிங்கு சுத்தபத்தம் இல்லை, சுற்றியும் ஸ்லம் இருக்குது. போய் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே எந்த இது இல்லை. சும்மா பேருக்கு அப்போதைக்கு பண்டு பாஸ் பண்ண வராங்க, கொடி நடுறாங்க, சும்மா தட்டுறாங்க, அந்த ஃபோட்டோ எடுத்து பண்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஒரு டெவலப்மெண்ட் இல்லை. ஒரே இடத்துல 4 முறை காரை போடுறாங்க. இந்த ஃபண்டெல்லாம் எங்கே போகுது? வருஷத்துக்கு 3 கோடி எம்எல்ஏ ஃபண்டு வருது. இதெல்லாம் எங்கே போகுது? சும்மா கார்டனில் அங்கேயும் போர்டில் காய்ச்சி பணம் எந்த வேலையும் ஆகலை. நாங்களும் பார்த்தோம். இந்த முறை எங்கள் ஒரு மாற்றம் எங்களுக்கு வேணும். 2 கேண்டிடேட்டோடு இது நம்ம 3வது கேண்டிடேட். ஒரு மாற்றம் எங்களுக்கு வேணும். எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க? இந்த வெற்றி தோல்வி எத்தனை வித்தியாசத்தில் ஜெயிப்பீங்க நம்பிக்கை இருக்கு? எனக்கு குறைஞ்சது தெரிஞ்சு ஒரு 10-15 ஓட்டு வித்தியாசத்தில் நான் ஜெயிப்பேன். ஏன் சொல்கிறேன்னா எங்களுக்கு வந்து எல்லா சமுதாய மக்களுக்கோடு நாங்கள் இணைஞ்சு வாழ்கிறோங்க. எங்களுக்கு ஜாதி வேறுபாடெல்லாம் கிடையாது. நாங்கள் இது வரைக்கும் எல்லாம் செயல்படுறோம். இன்றைக்கி பாருங்கள், நான் தமிழ் சமுதாயத்தில் பிறந்து ஏஎம்எம் கட்சியில் சீட்டு தராங்கன்னா நம்ம எல்லாத்தோடு இணைஞ்சிருக்கோம். இவங்க வந்து காங்கிரஸ், பிஜேபி, சிவசேனாலாம் இங்கே இப்போ 70-80 வருஷமும் இருக்கிறாங்க. எங்கள் சமுதாய மக்களுக்கு இன்னும் கவுன்சிலர் சீட்டே தர மாட்டேங்கிறாங்க. 10,000 ஓட்டு இருக்குது. இதுக்கு பிரகாரம் பார்க்க போனீங்களா, நாங்கள் ஒரு எம்எல்ஏ 2-3 கவுன்சிலர் நாங்களே ஆகலாம். எங்ககிட்ட வந்து வேறு ஒன்றும் இல்லை, எதுக்குறதெல்லாம் இல்லை. அண்ணன் தம்பியாக பழகிறாங்க, பயன்படுத்திட்டு போயிடுறாங்க. நாங்களும் பயன்பட்டது போதும். எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். ரங்கன் சாருக்கு இந்த தமிழ் மக்கள் சார்பாக நாங்கள் ஓட்டு போடுற காரணம் என்னென்னா, இந்த சவுத் இந்தியன் வந்து இத்தனை வருஷ காலமாக இருக்கும், ஒரு 80 வருஷ காலமாக இருக்கும். 80 வருஷ காலமாக எங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது. ஒரு ஸ்கூலுக்கு போகணுன்னாலும் எங்களுக்கு கார்ட் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு போனால் நீங்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இவர் வந்தாருன்னா ஒரு ஸ்கூலுக்கு கார்ட் சர்டிஃபிகேட் கூட நம்ம இங்கே 50 வருஷம் ப்ரூஃப் கேட்குறாங்க. ஒரு சர்டிஃபிகேட் வேணும்னா 50 வருஷம் ப்ரூஃப். 80 வருஷமாக இருக்கிறோம். 50 வருஷம் ப்ரூஃப் கொண்டு போய் கொடுத்தாலும் எங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லது கிடைக்கும், நல்லது செய்வார். அந்த நம்பிக்கையில் நாங்கள் ஓட்டு போடுறோம். தமிழ் எம்எல்ஏவோ இல்லை கார்பரேட்டரோ எம்பியோ எந்த தொகுதியில் இருக்காரோ அந்த தொகுதியில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நீங்கள் சொன்னால்
இவர் தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிரச்சனைகள் நிறைய சந்துக்கு பிரச்சனை இருக்கு. அதனால ரங்கனை தேர்ந்தெடுத்து கொடுக்க மக்கள் முன் வந்திருக்காங்க. MIA அந்த கட்சியில தம்பி ரங்கன் தேவேந்தர் நிற்கிறாப்புல. அவருக்கோசரம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து, தமிழர்கள் எல்லா சவுத் இந்தியன் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு பாடுபட்டு அவரை ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம். ஜெயிக்க வைக்கணும். இன்னொன்று ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே எங்களுக்கு பள்ளிக்கூட ஸ்கூல் வசதி கிடையாது, காலேஜ் வசதி கிடையாது. மற்றபடி நம்ம தமிழராக இவர் நின்று ஜெயிச்சாருன்னா நம்ம சமுதாயத்துக்கு, தமிழ் சமுதாயத்துக்கு எல்லா பெனிஃபிட்டும் செஞ்சு தருவார். அவர் ஜெயிச்சதுமே நம்ம தமிழ் சமுதாயத்துக்கு நல்ல நல்ல விழிப்புணர்வெல்லாம் கொடுத்து வருவார். தமிழ் மக்களுக்கு அறிவது என்னவென்றால் நமது தமிழர்கள் ஒரு 10,000 ஓட்டு வரைக்கும் உள்ளனாங்க. இதுவரைக்கும் தமிழ் மக்கள் ஒரு காங்கிரஸ்காரருக்கும் ஒரு பிஜேபிக்காரருக்கும் இந்த மாதிரி மற்ற கட்சிங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுவரைக்கும் நம்ம சமுதாயத்தை தேவேந்தர் சமுதாயத்தில் ஒரு ஆள் இருக்கிறாருன்னா அது ரங்கன் தேவேந்திரன் தான் முத நிற்கிறாரு. அவர் நிற்கிறதுனால இங்கே இருக்கிற மக்களுக்கு சந்தோஷம்தான். அவர் ஜெயிச்சாலும் நம்ம ஏழை மக்களுங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ அப்பப்போ செஞ்சுக்கிட்டே இருப்பார். இல்லாத போது செய்கிறாரு, 10 வருஷமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் வந்தால் இன்னும் நம்ம நல்லா இருக்கும். மக்களுக்கு ஒரு அட்மிஷன் வாங்குறதுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் அவர் இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக ஆயிரும். தமிழ் மக்கள் அவர் ஈஸியாக செய்வார். அவர் அதை எதிர்பார்க்க மாட்டார். மற்ற மாதிரி அவர் உதவி கட்டாயமாக குழந்தைகளுக்கு, தமிழர்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். அதை நம்பிக்கை எங்களுக்கு. அவர் ஜெயிக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம். நிச்சயமாக அவர் தான் ஜெயிப்பார்.